ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் ஹாதி பிளே ஸ்டைல். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கிட்ஸுக்கு ஸ்மைலி தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு தேவையான அளவுக்கு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஏன் தான் கிட்ஸுக்கெல்லாம் பொட்டேட்டோ இவ்வளோ பிடிக்குதுன்னு தெரியல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் கேட்டிருந்தாங்க. அது எப்பவும் பண்ணி கொடுக்குறது தானே, உங்களுக்கு அதை விட சூப்பராக ஸ்மைலி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோலாம் வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுட்டேன். குக்கரில் போடும் போது ஈஸியாக வெந்துடும். ஸ்மைலின்னு சொன்னதுமே கிட்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இதுக்கு சைடிஷாக எங்கிட்ட மயோனஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் குக்கிங் ஆயில் எடுத்து 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா முழு முட்டையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முட்டையோட ஒயிட் பார்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் 7லிருந்து 8 முழு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை சுற்றி எடுத்துக்கிட்டேன். லிக்விடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக ஒரு பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றி மறுபடியும் பல்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு திரும்பவும் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி திரும்பவும் க்ளோஸ் பண்ணி நல்லா பல்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்தோம்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி க்ரீமியாக மைனஸ் வீட்லேயே ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக கிட்ஸ் கேட்டால் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. நல்ல க்ரீமியாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்குது மைனஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போல்லாம் கிட்ஸ் மயோனஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. இதை தோலெல்லாம் பீல் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். கிட்ஸ் ஸ்நாக்ஸாக ஏதாவது கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களும் பக்கத்துலேயே நின்று பார்த்துட்ருக்காங்க. அம்மா இது நான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. நம்ம ஏதாவது வேலை கொடுத்தா அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக செய்யும்போது அவங்க பக்கத்துலேயே நின்று இது நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பொட்டேட்டோவில் இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகும், வேலையும் சீக்கிரமாக முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிட்ஸுக்காக இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டேட்டோவை இந்த மாதிரி நல்லா கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம், மேஷ் பண்ணியும் எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி துருவி எடுக்கும் போது இன்னும் ஸ்மைலி நல்லா சூப்பராக வரும். ஏன்னா மேஷ் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப மாவு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி துருகி எடுக்கும் போது நல்லா திக்காக கெட்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக அந்த ஷேப் கொண்டு வந்துடலாம், ஸ்மைலியோட ஷேப் கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் நானும் கிரேட்டரில் இந்த மாதிரி ஈஸியாக துருகி எடுத்துட்டேன். ஒரு பவுலுக்கு அதை மாற்றிக்கிறேன். கிட்ஸ் பக்கத்துலேயே நின்றுட்டு எப்போ ரெடியாகும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சமாக பொட்டேட்டோவை நான் எடுத்து வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு குருமா பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்மைலி நல்லா கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கிட்ஸோட ஃபேவரெட்டாக ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கடைசியாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு ஸ்டவ்வில் ஆயிலை ஊற்றி வச்சுட்டேன். அது ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே சப்பாத்தி திரட்டுற கட்டையிலே பொட்டேட்டோ மிக்சரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா திரட்டிட்டேன். இந்த மாதிரி லைட்டாக திரட்டி எடுத்துட்டேன்.
திரட்டி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்கூல் பசங்க கொண்டு போவாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில் அதோட மூடி இருந்தது. ஸோ இதை வச்சு நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாட்டுத்தனமாக செய்கிற மாதிரியே இருந்தது. இதை நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஒரே போட்டி போட்டுட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு கண்ணு வைக்கிறமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இதுக்கு 2 கண்ணு வச்சாச்சு. ஸ்பூனில் வந்து ஸ்மைலியை வந்து திருப்பி போட்டு ஸ்மைலியை வந்து ஷேட் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்மைலி பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லி வாயெல்லாம் கோணையாக ஆக்கிட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஸ்மைலியை அழகாக ஸ்மைல் பண்ண வச்சுட்டேன். ஸ்மைல் பண்ண வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதையும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டதையும் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. பார்க்கவே கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே ஸ்மைலி டேஸ்ட்டில் வந்துருந்துச்சு. பக்கத்தில் பசங்களுக்கு ஒரே குஷி தான், சூப்பராக இருக்குது ஸ்மைலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே கூட நின்றுட்டு இருந்தாங்க. கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியே சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்மைலி பண்ணி எடுத்துட்டேன். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் பேட்சும் அப்படி தான் நான் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்மைலி எல்லாம் ஸ்மைல் பண்ண வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. சில ஸ்மைலி தான் ஸ்மைல் பண்ணியிருக்கு, சில ஸ்மைலி வந்து சேடாக தான் இருக்குது. தூக்கி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்தது. பொதுவாகவே எங்கள் வீட்டு கிட்ஸ்க்கு வந்து பொட்டேட்டோ வந்து ரொம்ப ஃபேவரெட். அடிக்கடி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் கொண்டு போவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. அடிக்கடி நம்ம வெளியில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலையே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் இந்த ரெசிபியெல்லாம் கற்றுப்பாங்க. ஸோ நமக்கும் வந்து குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி, வீட்டில் செஞ்சதை சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸ்கூல் லீவ் விட்டால் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னோடய சேனலில் வர வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஸ்மைலி பிடிக்கும், இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்கும், பொட்டேட்டோ சம்மந்தப்பட்ட எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு, கொண்டு போய் என் பசங்க கையில் கொடுத்துடலான்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தேன். இதுக்கு சைடிஷாக வீட்டிலையே ரெடி பண்ண மயோனஸும் கடையில் வாங்கின சாஸும் வச்சு கொடுத்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.